கர்த்தர் நம்மை மீட்பதற்காக கொடுத்த கிரயங்கிறது பூர்ணமான கிரயம், முற்று பெற்ற ஒரு கிரயத்தை கொடுத்திருக்கிறார். இன்னும் அவமானத்தின் உணர்வுகளையும் குற்ற உணர்வுகளையும் கண்ணீரிலையும் வேதனைகள் இருக்கிறோம் என்றால் அவர் கொடுத்த அந்த பூர்ணமான செயலை மனதில் நிறுத்தவில்லை அர்த்தம். இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் மனந்திரும்பு அப்படிங்கிற வார்த்தை அதிகமாக பேசப்படுகிறது. ரிப்பன், மனந்திரும்பு சத்தமாக பேசுவாங்க. சபையே மனந்திரும்பு, மனந்திரும்பு மனந்திரும்புன்னு சொல்கிறதுனால யாரும் மனந்திரும்ப போகிறதே கிடையாது. மனந்திரும்புங்கிற வார்த்தை கிரேக்க மொழியில் மெட்டா நோயாங்கிற வார்த்தை. தமிழில் அழகாக இருக்குது, இங்கிலீஷில் ரிப்பன்டன்ஸ் இருக்குது, தமிழில் மனம் திரும்பு அழகாக மொழிபெயர்த்துருக்காங்க. அந்த மெட்டா நோயாவை எக்ஸலண்ட்டாக மனம் திரும்பு. மனம் திரும்புதுன்னா முன்ன ஒரு விதமாக சிந்திச்சிருப்போம், இப்போ அந்த விதத்தில் சிந்திக்காதீங்க, வேறு விதமாக சிந்திங்க. ஆனால் மக்கள் மனம் திரும்பு சொல்லும் பொழுது கிறிஸ்தவத்தில் மனம் திரும்புதலை குறித்து பேசும்போது என்ன நினைக்கிறாங்கன்னா, நீ செய்த பாவத்துக்காக வேதனைப்படு, கண்ணீர் விடு, கவலைப்படு, அவமான உணர்வை அடை, அதுக்காக நீ வெளிப்பிரகாரமாக ஏதாச்சும் செய். கண்ணீர் விடணும், அவமானப்படணும், கத்தணும், கூப்பாடு போடணும், உன்னையே தகுதியற்றவனாக நீ ஃபீல் பண்ணணும். அப்படி ஃபீல் பண்ணாதான் நீ மனம் திரும்பி இருக்கிற அப்படிம்பாங்க. நீ மனம் திரும்ப மாதிரி தெரியலையடா, ஒரு கஷ்டம் இல்லை, ஒரு கவலை இல்லை, ஒரு கண்ணீர் இல்லை, ஒரு வேதனை இல்லை, கூலாக இருக்கியடா அப்படின்னா என்ன அர்த்தம்னா மனம் திரும்பலை. அதாவது வெளிப்பிரகாரமான எந்த ஆக்ஷனும் இல்லை என்றால் அவனை மனம் திரும்பல நினைக்கிறாங்க. கிறிஸ்தவம் மனம் திரும்புவது புறம்பான செயலை சார்ந்தது கிடையாது, மனதில் ஏற்படுகிற மாற்றத்தை குறித்து பேசுகிறது. நான் சொன்னது புரியுதுங்களா? ஏதோ ஒரு பாவம் செஞ்சிட்டீங்க, ஏதோ தேவனுக்கு விரதமாக ஒரு பொய்யே சொல்லிட்டீங்க, உங்களுக்குள்ள குற்ற உணர்வு, அவமானத்தின் உணர்வு வருகிறது என்றால் நீங்கள் சுவிசேஷத்தை பூர்ணமாக நம்பலன்னு அர்த்தம். காஸ்பலை நீங்கள் கம்ப்ளீட்டாக நம்பலன்னு அர்த்தம். பழைய ஏற்பாட்டில் அந்த காளை வெள்ளாட்டுக்கடா பலியை குறித்தும் கிறிஸ்துவின் பலியை குறித்தும் பேசுகிறார். காளை வெள்ளாட்டுக்கடா பலி பலி செலுத்துகிறவர்களை ஒரு நாளும் பூர்ணப்படுத்தலைன்னா பாவங்கள் இல்லை என்கிற ஒரு மனசாட்சியில் ஒரு கிளியர்னஸ் கொடுக்கல. அவங்க மனதில் என்ன இருந்துச்சுன்னா பாவம் இருக்குது, தண்டனை இருக்குங்கிற உணர்வை ஏற்படுத்தி கொடுச்சு. அப்படின்னு சொல்லிட்டு 10:14 சொல்லுகிறார், இவர் ஒரே பலியினாலே விசுவாசிக்கிறவர்களை என்றென்றைக்கும் பூர்ணப்படுத்தியிருக்கிறார். கம்ப்ளீட்டாக பெர்ஃபெக்ட் பண்ணியிருக்கிறார் என்றால் இனி அவனை பூர்ணப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது, அவன் பூர்ணப்படுத்தப்பட்டிருக்கிறான். நான் சொன்னது பற்றி அதுதான் பெர்ஃபெக்ட் டென்ஸ் சொல்கிறேன். பெர்ஃபெக்ட் டென்ஸ்னா அந்த செயல் தொடராது, அந்த செயலுடைய விளைவுகள் தொடரும். நான் சொன்னது புரியுதுங்களா? அந்த செயலை பிரியாணி செஞ்சு முடிச்சாச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? செயலும் முடிஞ்சிருச்சு, செயலுடைய விளைவுகள் தொடரும். 10 பேருக்கு எடுத்து போடுறோம், இந்த செயலுங்கிறது கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. அந்த முடிஞ்ச செயலுக்குள்ள நான் இளைப்பாறுகிறேன் என்றால் நான் சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறேன்னு அர்த்தம். நான் சொன்னது புரியுதுங்களா? பல முறை உதாரணம் சொல்கிறோம். எனக்கு ஒரு 16 லட்சம் கடை இருக்குன்னு வச்சுக்கோங்க. வட்டி கொடுத்துட்டேன்னா போல்டாக நிற்கலாம். ஒரு மாதம் தள்ளிடுச்சுனாவே அவர் அந்த தெருவில் வர்றாருன்னா இந்த தெருவில் நான் போக வேண்டியிருக்கோம். அவருக்கு முன்னாடி போக முடியாது, இல்லாட்டா நான் எதையும் யோசிக்கிற மாதிரி எப்படி பார்க்கணும், நான் அவர் முகத்தை பார்க்க முடியாது. சரி, நம்ம பாஸ்ட்டு நல்லவராச்சே, இவ்வளோ கஷ்டப்படுறாரேன்னு சொல்லி உதாரணத்துக்கு நீங்கள் போய் ஒரு 16 லட்சத்தை போடுறா, எங்கள் பாஸ்டரையை அவமானப்படுத்துகிற, எங்கள் பாஸ்டரை தலையுடைய பண்ணுற, இந்தாடா 16 லட்சம் சொல்லிட்டீங்க. உடனே ஒருத்தர் சொல்கிறார், பாஸ்டர் நீங்களுமே அது அவருக்கு முன்பாக நீங்கள் தலைகுனிய அவசியம் கிடையாது, உங்களுக்காக 16 லட்சத்தை கட்டிட்டாருன்னு. அவரா? சும்மா இருங்க, அவராது கட்டுறதாவது அப்படின்னு நான் சொன்னேன்னா அவருடைய உத்தமத்தை நான் பரியாசம் மாட்டேன்னு அர்த்தம். என் மேல் வைத்த அந்த அன்பை நான் பரியாசம் மாட்டேன்னு அர்த்தம். கர்த்தர் நம்மை மீட்பதற்காக கொடுத்த கிரயங்கிறது பூர்ணமான கிரயம், முற்று பெற்ற ஒரு கிரயத்தை கொடுத்திருக்கிறார். ஆனால் இன்னைக்கு சபை மக்கள் அதை நம்புறது கிடையாது. இன்னும் அவமானத்தின் உணர்வுகளையும் குற்ற உணர்வுகளையும் கண்ணீரிலையும் வேதனையில் இருக்கிறோம் என்றால் அவர் கொடுத்த அந்த பூர்ணமான செயலை மனதில் நிறுத்தவில்லைன்னு அர்த்தம். இவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் செய்கிற செயல்கள், நான் விடுகிற கண்ணீர், நான் படுகிற வேதனை, அதுதான் என்னை பரலோகத்துக்கு கொண்டு போய் நினைக்கிறாங்க. முழங்கால் போடும்போது குத்தும், காலில் குத்துனா கூட அதை எடுக்கணுங்கிற எண்ணம் வராது, குத்துனாலும் பரவாயில்ல, இந்த வேதனையை பார்த்தாவது கத்துறனே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்துட மாட்டாரா?
இவளுக்கு நெடுங்கலங்கால் நிற்கிறேன். அந்த மக்களுடைய மனதில் என்னென்னா, அவர் என்னுடைய வேதனையை பார்த்து நான் புறம்பாக படுகிற கஷ்டத்தை பார்த்து தான் எனக்கு ஒன்று செய்வார்னு நினைக்கிறாங்க. ஆனால் தேவன் அன்புள்ளவர். மனிதன் பாவியாக இருக்கும் பொழுதே, தேவனை குறித்து மனிதன் சிந்திக்காத பொழுதே தன் குமாரனை பூமிக்கு அனுப்பினார். தேவனை குறித்து ஒரு மனிதன் கூட சிந்திக்கலை. ஒரு மனிதன் கூட எங்களை ரட்சிப்பதுக்கு ரட்சகரை அனுப்புன்னு ஒருத்தன் கேட்கல. ஆனால் மனிதன் மேலே வைத்திருக்க அன்பின் நிமித்தம் குமாரனை அனுப்பினார். அந்த குமாரனை மக்கள் அவமானப்படுத்தினாங்க, கேவலப்படுத்தினாங்க, காரி துப்பினாங்க. அந்த நேரத்திலேயே அந்த ஜனங்களை நேசித்தார். துன்மார்க்கன் தன் குமாரனை அடிப்பதற்கு இடம் கொடுத்தார். அந்த துன்மார்க்கன் செய்த துன்மார்க்கமான செயலை கொண்டே அந்த துன்மார்க்கனை ரட்சித்தார். அதான் தேவனுடைய கிருபை. அந்த தேவனுடைய கிருபை வந்ததுனால மன்னிப்பு வந்துச்சு. அந்த நான் சொன்னது புரியுதுங்களா? அந்த கிருபை தான் மனம் திரும்புதலை ஏற்படுத்துகிறது. நான் மனம் திரும்புவதனால கிருபை வரண்டாகல, கிருபை வந்தது, அதன் விளைவாக நான் மனம் திரும்புகிறேன்.